ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கோத்தகிரிக்கு ஒரு ரிசார்ட்டுக்கு ஸ்டே பண்ண போயிருந்தோம். டென் பை ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் அந்த ரிசார்ட்டோட நேமு. நாங்கள் ஒன் டே வந்து குழந்தைகளுக்காக ஸ்டே பண்ணுறக்காக வெக்கேஷனில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அந்த பிளேஸ் தான் இது. கோத்தகிரியில் இந்த பிளேஸ் இருக்குது. டென் பை ட்ரீஸ்ன்னு சொல்லி கூகுளில் ப்ரௌஸ் பண்ணாலே வரும். இந்த மாதிரி booking.com இல்லை வேறு ஏதாவது அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டோட நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ஓஹோன்லாம் இல்லைங்க. பட் ஆனால் வயிற்றை டிஸ்டர்ப் பண்ணலை. நல்லா ஓரளவுக்கு ஹோம்மேட் ஃபுட் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் போயிருந்தப்போ நல்ல மழை. அதனால் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. பக்கத்தில் இவங்களோட டீ எஸ்டேட்ஸே சுற்றி இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து முன்னாடி நான் காமிச்சேன்ல, அந்த கேட்டு தான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, கீழே இறங்கி இப்போது லெஃப்ட்டில் போனால் அதுதான் ரிசப்ஷன். ஸோ அங்கே போயிட்டு தான் நம்ம அந்த சைனிங் ஃபார்மாலிட்டிஸு, ரூம் என்ன ரூமுன்னெலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜை கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூம் அலோகேட் பண்ணாங்க. என்னோடய ரூம் எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து லேட்டராக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சின்ன சின்ன டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் விளையாடுறதுக்கு வந்து வச்சுருக்காங்க, கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டென்ட்டில் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு இருந்தது. அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு. அது பேர் வந்து ஹாக்கி ஏதோ ஹாக்கி தான். அது வந்து போர்டில் விளையாடுற மாதிரி இருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு டென்ட். ஆக்சுவலாக இந்த டென்ட்டெல்லாம் எதுக்கு செட் பண்ணியிருந்தாங்கன்னா, ரூம்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே டென்ட்ஸில் தான் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்களாம். இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து மசினங்குடியில் வந்து யானை வந்து டென்ட்டில் இருக்கிற யாரையோ கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டென்ட்டுக்கெலாம் வந்துட்டு ஆல் ஓவர் ஊட்டி, கொடைக்கானலுக்கெலாம் தடை போட்டனால இவங்க இந்த டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர். குழந்தைங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா விளையாடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. பேஸ்கெட் பால் கூட போடுறதுக்கு வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இந்த டென்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சேரும் இருந்தது. ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் யாராவது பெரியவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி போனோன்னா அந்த சைடு டைனிங் ஹால் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம்ஸும் இருந்தது. ஆம்பியன்ஸ் தாங்க சொல்லணும்னா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போங்க. ஏன்னா அங்கே யாருமே வந்து நம்மளை அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சேஃப்டிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்ல சேஃபாக இருந்தது. ஈவன் குழந்தைகளையுமே விளையாடுறதுக்கு வந்து அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களோட ட்ரிப்பு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் ட்ரிப்பே போனோம் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு ட்ரிப்புமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. நல்ல ஒரு ட்ரிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே தான் ஆக்சுவலாக டைனிங் இருக்குது. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு எல்லாமே இங்கே தான் நம்ம போய் சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஹட்ஸில் வந்துட்டு டேபிள்லாம் இருக்குது, சேர் இருக்குது. ஸோ நம்ம அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்துட்டு நைட்டு ஃபயர் கேம்ப் போடுவாங்க. ஸோ ஃபயர் கேம்ப் வேணுங்கிறவங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணிவிட்டு ஃபயர் கேம்ப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா இது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கெட் டுகெதர்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸு. வெல் மெயின்டைன்டு. எங்கேயுமே ஒரு குப்பை கூட பார்க்க முடியல. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து நான் ப்ரொமோஷனுக்காக போடலை. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தனால இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டென் ஹவுசஸ்லாம் இருக்கும். இந்த ரூம்ஸ் உள்ளே எப்படி இருக்கும்னு என்னால் போய் பார்க்க முடியல. ஏன்னா உள்ளே கெஸ்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன ப்ளே ஏரியா. இங்கே கிரிக்கெட் பேட்டு, பால் எல்லாமே வச்சுருந்தாங்க. என் பையன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். சைக்கிள் வந்து நல்ல கண்டிஷனில் இல்லை. பட் ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் ஓட்டுறதுக்கு. இது கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் வச்சாங்கன்னா மேபி நல்லாயிருக்குமா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டென் ஹவுஸு. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்கு ஜஸ்ட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாடுற ப்ளே ஏரியா இருக்குது.
ஸோ சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்க ஊஞ்சல் விளையாடுறதுனா விளையாடலாம், சறுக்கல் விளையாடுறதுனா விளையாடலாம். அப்புறம் சீசா இருந்துச்சு. இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவுக்கு மேலேயும் கொஞ்சம் ரூம்ஸ் இருந்தது. இந்த லாஸ்ட் ரூமில் தான் ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய ரூமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்த உடனே திங்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டுட்டு வெளியே ஓடிட்டாங்க. நல்லாவே பெரிய ரூம் தான். ஃபர்னிச்சர் ஒன்றும் பெரிய அளவு இல்லை. பட் ஆனால் நாங்கள் ஜஸ்ட் 1 டே ஸ்டேங்கிறனால எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. இது வந்து பின்னாடி இருக்க டீ எஸ்டேட் வியூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வெளியே ரொம்ப கண்ணுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதே மாதிரி ரிசார்ட்லேருந்து வெளியே போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டு அந்த டீ பிளான்டேஷனுக்குள்ளே நடக்கும்போதுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து இந்த பக்கம் உள்ள விண்டோவோட வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம். ஸோ பாத்ரூமுமே ரொம்ப நீட்டாக வெல் மெயின்டென்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஓவராலாக. குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து போய் குழந்தைகளோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நாள் ஒரு நல்ல பிளேஸில் போய் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மெயினாக குழந்தைகள என்ன சொல்கிறது, அவங்கள வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அவங்க பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. தேங்க்யூ ஆல், பை.